வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலைக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேர்தலில் ஒரு வேட்பாளராக அறிவித்து ஒரு தொகுதிக்குள்ளே அவரை அடக்கி வைக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. உடனே அவங்க ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து அவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிடுவார், அதுலேருந்து மத்திய அமைச்சர் ஆயிடுவார், அவருக்கு வந்து உள்துறை, சிபிஐ, அதை மாதிரி உளவுத்துறை, இது மாதிரி இதெல்லாம் அவர் கொடுக்கணும் அப்படின்றாங்க. சரி, அது மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடிப்படை அறிவு இருந்ததுன்னா அப்படிலாம் அவரை கொண்டு போய் சிபிஐலாம் வைக்க முடியுமா? சிபிஐ தலைவராக தான் வைக்க முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். அது அடிப்படை அறிவு. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அமைச்சரவைக்கு என்ன தகுதி வேணுங்கிறத இன்றைக்கி இருக்கிற இதுகளில் குறைபாடுள்ள 2 பேரில், ஒன்று நிர்மலா சீதாராமன், இன்னொன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இது சொல்கிறதுல நிறைய பேருக்கு முரண்பாடு வரும். உள்துறை அமைச்சகம் என்பதனுடைய முழுமையான பணியை கற்றறிந்து முழுமையான ஞானம் பெற்றவர்கள் அதை அடையலை. அது அவருக்கு போயிடுச்சு. அது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். அதை விடுங்க. அதே ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் தான் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமனை நியமித்தது. எத்தனை பெரிய ஆபத்துகள் என்பதை இப்போது உணர மாட்டீர்கள். அது காலம் வரும்போது அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் ஏதோ பிஜேபிக்கு எதிராக பேசுகிறேன், இல்லை நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக பேசுகிறேன், அமித்ஷாவுக்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்கிட்டோம். ரைட், அது ஒரு பக்கம். இந்த அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னா, பொதுவாகவே அவங்க இந்த முறை கூட்டணி வச்சதுக்கான முதல் காரணமே இந்த மாநில கட்சியை கபலீகரம் செய்யணும், அதிமுகவை. அது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான இதை வந்து தூக்கி தோளில் போட்டு அவங்க திரியிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை நிர்பந்தம் காரணமாக பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சதே ஒரு பெரிய இதுதான். இதுக்கு தோற்றுருக்கலாம் அவங்க, பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை பாஜகவுக்கு. ரைட், ஏதோ ஒரு நிர்பந்தமோ விருப்பமோ சேர்ந்துட்டாங்க. விருப்பம் இல்லாமல் தான் சேர்ந்தாங்கன்றது பல முரண்பட்ட கருத்துக்கள் பரிமாறும் போதே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணாமலை கொடுத்துருக்க வாய்ப்பு என்னென்னா, எங்கெங்கே போய் எப்படி பிரச்சாரம் பண்ணால் அதிமுக வேட்பாளர்களை தோக்கடிக்க முடியும். என்னங்க அபாண்டமாக சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன அப்படி ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேணாலும் பாருங்கள். திமுகவையும் காலி பண்ணணும், அதிமுகவையும் காலி பண்ணணும். திமுகவை முற்றிலும் காலி பண்ணணும், அதிமுகவுக்கு ஓரளவுக்கு அப்படி அந்த பார்டரில் வந்து நின்னாங்கன்னா இவங்க சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி முடியாதுங்கிற லெவலுக்கு கொண்டு வரணும். இப்படி ஒரு கஷ்டமான பணியை தான் அண்ணாமலை கொடுத்துருக்காங்க. அதனால தான் அண்ணாமலை சீட் இல்லை. நம்பருக்கு கஷ்டமாக இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் சொல்கிறது நடக்கலைன்னா என்னென்னு கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து பேசுவோம்.